அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 17:5. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்ன இந்த வார்த்தை, இவர் என் நேசகுமார், முதல்ல எங்க வருது? மத்தேயு 3:17 ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பிதாவாகி தேவன் பேசுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் எனக்கு ஒரு சத்தத்தை நம்ம கேட்டோம். இது ஊழியத்தின் ஆரம்பத்தின் நாட்களில் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த அந்த 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு பிதாவுக்கு பிரியமா இருந்திருந்தால், அந்த 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுக்கிறார், இவரை நான் நேசிக்கிறேன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அந்த 30 வருஷமும் பிதாவுக்கு பிரியமா இருந்திருக்கிறார். ஊழியத்தின் ஆரம்பத்தில் பேசுறாருங்க தேவன். இப்ப இந்த மத்தேயு 17:5 ஊழியத்தின் கிட்டத்த முடிவு, சிலுவைக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்புங்க. ஊழியத்தின் முடிவிலே பேசுகிறார், இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடு என்றார். ஊழியத்தின் முடிவிலும் பிதா சொல்கிறார், இவரை நான் நேசிக்கிறேன், பிரியமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவதும் பிதாவுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. நமது வாழ்க்கை, நமது ஜீவியம், நடவடிக்கைகள், பேச்சு எல்லாம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா அவரும் நம்ம பார்த்து சொல்லுவாருங்க, நான் உண்மையில் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளை மேல் பிரியமா இருக்கிறார்னா அதோட சாட்சி, அதோட சந்தோஷம், அதோட ஐஸ்வர்யம், அதோட அற்புத உலகத்துக்கு என்னங்க வேணும்? நான் உண்மையில் பிரியமா இருக்கேன், என் மகளே உன்னை நேசிக்கிறேன் ஆண்டவர் சொன்னார்னா, என் மகனே உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னார், அதோட சந்தோஷம் என்னங்க உலகத்துல நமக்கு? அப்போ ஆண்டவருக்கு பிரியமா நமது நடவடிக்கை இருக்கணுங்க. அப்பொழுது அவர் சொல்லுவார், இவரின் நேசகுமாரன், நான் பிரியமா இருக்கிறேன். ஆகவே அருமையானவர்களே, உங்க வாழ்க்கை நடவடிக்கை ஆண்டவருக்கு பிரியமானு கொஞ்சம் பாருங்க. பிரியமுள்ளது போல நடக்க பிரயாசப்படுங்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், பிரியமானவனே, பிரியமானவளே. கடைசி வரை நம்மோடு கூடவே இருந்து நம்மை நடத்தி முற்றும் முடி ரட்சிக்க வல்ல ஒரே ஒருவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.